इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। मंत्रविषये विचारः प्रवर्तते। मंत्राणां प्रयोजनं किम् इति ह्यः उक्तं। किमुक्तं मंत्राणां प्रयोजनं? प्रयोग समवेत अर्थस्मारकत्वं मंत्राणां प्रयोजनं स्मारकाः मंत्राः भवन्ति इति उक्तम्। तत्र कश्चन संशयः उत्पादितः। किमर्थं मंत्रैः एव प्रयोग समवेत अर्थः स्मर्तव्यः, प्रकारान्तरेणापि लिखित पाठादिना अपि प्रयोग समवेत अर्थ स्मरणं संभवति किल इति प्रश्नः पृष्टः। तदानीं किम् उत्तरं दत्तं? मंत्रैः एव स्मर्तव्यम् इति नियमः आश्रीयते इत्युक्तम्। तदानीं कश्चन प्रश्नः उदेति, नियमो नाम कः? सः विषयः अद्य अधुना अस्माभिः द्रष्टव्यः वर्तते। நேத்திக்கு நம்ம மந்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு பிரயோக சமவேதமான அர்த்த ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதே இதுதான் மந்திரங்களுடைய பிரயோஜனம் அப்படின்னு பதில் சொன்னோம். அப்போ ஒரு கேள்வி வந்தது, மந்திரங்களால தான் ஏன் ஸ்மரிக்கணும், வேற ஒரு பிரகாரத்தினாலையும் பிரயோக சமவேதமான அர்த்த ஸ்மரணம் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்து அதுக்கு என்ன பதில் சொன்னோம்? மந்திரத்தினாலதான் ஸ்மரிக்கணும் அப்படின்னு நியமம் பண்ணிருக்கோம்னு சொன்னா. அப்போ நியமகான்னா என்னது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அது நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, மந்திரைஹி ஏவ ஸ்மர்த்தவ்யம் இது நியம வித்யாஸ்ரயணாத். நியமோ நாம கஹா? அத சொல்றான். நானா சாதன சாத்திய கிரியாயாம் ஏக சாதன பிராப்தௌ அப்ராப்தஸ்ய அபர சாதனஸ்ய பிராபகः விதிஹி நியம விதிஹி. என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு காரியத்தை பண்றதுக்கு நமக்கு பல உபாயங்கள் கிடைக்கிறது. இப்படி பல உபாயங்கள் இருக்கும் பொழுது அதுல நாம ஏதோ ஒரு உபாயத்தை எடுத்துப்போம். நமக்கு காரியம் சித்திக்கணுங்கிறதுனால ஏதோ ஒரு உபாயத்தை எடுத்துப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு உபாயத்தை எடுத்துக்க கூடாது, இதைத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் நியம விதி. இன்னும் தெளிவா புரியறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். பசிச்சால் சாப்பிடணும், சாப்பிட்டால் பசி தீரும், இது நமக்கு தெரியும். சாப்பிடணுங்கிறது தெரியும். இப்ப பாருங்க, சாப்பிட்றத நாம உட்கார்ந்து சாப்பிடலாம், நின்றுண்டு சாப்பிடலாம், படுத்துண்டு சாப்பிடலாம். சாப்பிடலாம் கூடாதா? அப்படி சாப்பிட்டாலும் பசி தீருமா தீராதா? தீரும். இப்படி பல வழிகள் இருக்கும் பொழுது இப்ப நான் வந்து நின்றுண்டே சாப்பிட்றேன்னு வச்சுப்போம். அப்போ பக்கத்துல இருக்கிற பெரியவர் சொல்றார் உட்கார்ந்து சாப்பிடணும். இப்போ சாப்பிட்றதுக்கு 3 வழிகள் இருக்குன்னு காமிச்சோம். அதுல நான் வந்து எப்போ நின்றுண்டு சாப்பிட்றேனோ அப்போ எது வராம போயிடுறது, எந்த பிரகாரத்தை நான் அனுஷ்டானம் பண்ணாம விட்டுடுறேன்,
அப்படின்னு கேட்டால் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற பிரகாரத்தை விட்டுடுறேன் இல்லையா? இப்போ அந்த உட்கார்ந்து சாப்பிடுதல் அப்படிங்கறதான அந்த பட்சம் கிடைக்காம போயிடுறது. சரியா? அப்படி கிடைக்காத அந்த பட்சத்தை சொல்லி கொடுக்கிறார் பக்கத்துல இருக்க பெரியவர், உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப என்ன ஆச்சு பாருங்க, ஒரு காரியத்தை பண்றதுக்கு நானா விதமான வழிகள் இருக்கும் பொழுது நான் எந்த வழி எடுத்துட்டால் தேவையான வழி கிடைக்காத போயிடுறதோ அப்போ அந்த வழியை போதிக்கிறார் அந்த பெரியவர். இதுதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். புரியுறதா? இப்ப பாருங்க, இந்த பங்கியை மனசை வச்சு பாருங்க. நானா சாதன, இங்க என்ன உதாரணம் எடுத்துட்டு இருக்காலோ அதையே நான் சொல்றேன். விரீஹீன் அவஹந்தின்னு இருக்கு. விரீஹீன் அவஹந்தி, புரோடாசத்தை நாம தயார் பண்ணணும். இந்த புரோடாசத்தை தயார் பண்ணணுமா இருந்தால் விரீஹியை அப்படியே நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அது மேல இருக்கக்கூடியதான அந்த தோல் இருக்கு இல்லையா, உமி, அதை நீக்கணும். நீக்கிறதுக்கு நமக்கு பல வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, இடிக்கிறது, அவஹரணம் பண்றது, இது ஒரு வழி. ரெண்டாவது வழி, நல்ல ஒரு மிஷின்ல போட்டு அதை வெளில தனியா எடுத்துடலாம், இல்ல மேல தோலை பிச்சு பிச்சு எடுக்கலாம். இப்படி 3 வழிகள் இருக்கு. இப்போ நான் அவஹரணத்தை எடுத்துட்டேன்னு வச்சுப்போம், ஒன்றும் சிக்கல் இல்லை. அவஹரணத்தை எடுத்துக்காத ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு மிஷின்ல போட்டு எடுத்துடலாம்னு நினைச்சுட்டே வச்சுப்போம். இப்போ எது கிடைக்காத போயிடுறது? அந்த அவஹரணம் கிடைக்காத போயிடுறது இல்லையா? அப்படி கிடைக்காத அந்த பட்சத்தை சொல்லி கொடுக்கிறது விரீஹீன் அவஹந்தி அப்படிங்கிறதான விதி. அப்போ இந்த விதி என்ன பண்ணி கொடுத்தது? பக்ஷே அப்பிராப்தம். பக்ஷே அப்பிராப்தம்னா என்னது? ஒரு சமயத்துல கிடைக்காத ஒரு பட்சம் அது. நான் இப்போ அவஹரணத்தை எடுத்துட்டு நான் துஷ விமோகம் பண்ணினேன்னு வச்சுப்போம். அப்போ இந்த வாக்கியம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் சுயமாவே என்ன பண்ணிட்டேன், அவஹரணத்தை எடுத்துட்டேன். ஆனா ஒருவேளை எடுத்துக்கலன்னு வச்சுப்போம், அந்த அவஹரண பட்சத்தை எடுத்துக்காத வேற ஏதோ ஒரு உபாயத்தை எடுத்துட்டேன். அப்போ அந்த அவஹரணம் கிடைக்காம போயிடுதா இல்லையா? இப்படி கிடைக்காம போன அதை கிடைக்கும்படி செய்யறது எது? இந்த விரீஹீன் அவஹந்திங்கிற விதி இல்லையா? இந்த விதி புதுசா நமக்கு சொல்லி கொடுக்கல. துஷ விமோகம் பண்ணணுமா, தோல் நீக்கணுமா, அவஹரணம் பண்ணு அப்படின்னு நமக்கு இதை ஒன்றும் சொல்லி தரல. ஏன்னா இது இல்லாமலே நமக்கு லோகத்துக்கு தெரியுமே, இடிச்சா தோல் வந்துடும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ இந்த விதி நமக்கு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கல. எந்த விஷயத்த சொல்லி கொடுக்கல? தோலை நீக்கணுமா அப்ப இடிக்கணும் அப்படின்னு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கல, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா எந்த அம்சத்தை இதை சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்டால், நீ அவஹரணம் பண்ணித்தான் துஷ விமோகம் சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது, நியமம் பண்றது. அப்போ இந்த நியமம் பண்றதே, அந்த நியமத்துக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா அதிருஷ்டம் பிரயோஜனம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நகத்தினால பிச்சாலும் தோல் வந்துட்டு போறது, மிஷின்ல போட்டு எடுத்தாலும் தோல் வந்துட்டு போறது, அவஹரணம் பண்ணாலும் தோல் வந்துட்டு போறது தனியா. திருஷ்ட பிரயோஜனத்தை ஒன்னும் வித்தியாசம் இல்லை, சரிதானே? ஒன்னும் வித்தியாசம் இல்லையே. ஆனாலும் இப்படி விதி இருப்பதுனால, அவஹரணம் பண்ணித்தான் துஷ விமோகம் பண்ணணும்னு விதி இருக்கிறதுனால, அந்த நியம விதியை பின்பற்றினால் நமக்கு ஒரு அதிருஷ்டம் அதிகப்படியா கிடைக்கும். அவஹரண பாருங்க, நல்லா கவனிங்க. அவஹரணத்துக்கு எது பிரயோஜனம்? திருஷ்டம் பிரயோஜனம். என்னது? அந்த தோல் நீங்கிறது, துஷ விமோகா, இதுதான் பிரயோஜனம். ஆனா அவஹரண நியமம் பண்ணிருக்காளா இல்லையா? அவஹரணம் பண்ணிதான் துஷ விமோகம் பண்ணணும்னு. அந்த நியமத்துக்கு என்ன பிரயோஜனம்? அதிருஷ்டம் பிரயோஜனம். இப்ப நல்லா புரிஞ்சுதா இது? அப்போ இந்த விதி எப்பேற்பட்ட விதியா இருக்கு? புதுசா அஜ்ஞாத்தமான விஷயத்த சொல்லல, தெரிஞ்ச விஷயத்திலேயே இந்த பிரகாரத்துல பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது, நியமம் பண்றது, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, நியமம் பண்றது. புரியுறதா? அதனாலதான் இந்த விதிக்கு என்ன பேரு? நியம விதிகின்னு பேரு. இதைத்தான் நம்ம முதல்ல ஒரு உதாரணத்தை பார்த்தோம். பசிச்சா சாப்பிடணுங்கிறது நமக்கு தெரியும், அது ஒண்ணும் விதி சொல்ல வேண்டாம். ஆனா உட்கார்ந்துதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இல்லையா? அது என்ன விதி? இப்போ உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இது என்ன விதி? நியம விதியா? நியம விதி.
நியம விதி. ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கும் தெரியும் பசிச்சா சாப்பிடணும், அதனாலதான் அழகுது. பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கறது, அதோடைய பாஷையில கேட்கறது. அப்ப எல்லாருக்கும் அது தெரியறது. அப்போ இந்த உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த விதி சாப்பிடணுங்கிறது சொல்லி கொடுக்கல, உட்கார்ந்து சாப்பிடறதா தான் நீ உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத நியமத்தை சொல்லி கொடுக்கறது. அப்போ இந்த விதிக்கு என்ன பேரு? நியம விதின்னு பேரு. சரியா? அதுவும் எப்பேற்பட்ட விதியா இருக்குது? அந்த அவகரணம் கிடைக்காத சமயத்துல அதை கிடைக்கும்படி செய்யறது. இதை நல்லா மனசை வச்சுக்கணும். இதைத்தான் பக்ஷே அப்பிராப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்ஷே அப்பிராப்தம் தான் அர்த்தம், ஒரு சமயம் கிடைக்காத பொழுது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, துஷ விமோகம் பண்ணணும், நாம மிஷின்ல போட்டு எடுக்கலாம்னு நினைச்சோம்னா அந்த சமயத்துல அவகரணம் கிடைக்கல. பக்ஷே அப்பிராப்தம். கிம் அப்பிராப்தம்? பக்ஷே அவகரணம் அப்பிராப்தம். அப்பிராப்தம் தாதிருஷஸ்ய அப்பிராப்தஸ்ய அவகரணஸ்ய பிராபகः விதிஹ நியம விதிஹ. புரிஞ்சுதா இது? இப்ப இந்த அர்த்தத்தை மனசுல வச்சுன்னு பங்கியை பாருங்க. நானா சாதன சாத்திய கிரியாயாம். நானா சாதனம்னு என்ன அர்த்தம்? நிறைய உபாயங்கள் இருக்கு. நானா சாதனங்களால சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரியா, செய்யக்கூடிய ஒரு கிரியா. இப்ப உதாரணத்தை நம்ம சொல்றதா இருந்தால் அவகரண கிரியா. இந்த கிரியா எப்பேற்பட்ட கிரியாவா இருக்கு அப்படி? இந்த துஷ விமோகான்னு எடுத்துவோம். துஷ விமோகா, இந்த துஷ விமோகத்துக்கு நானா சாதனங்கள் இருக்கு, நானா உபாயங்கள் இருக்கு. எப்படி? நக விதலனம், யந்திர ஸ்தாபனம், அவஹரணம் ச, இப்படி நானா உபாயாக வர்த்தந்தே இல்லையா? நானா சாதன சாத்திய கிரியாயாம் ஏக சாதன பிராப்தோ. ஒரு உபாயத்தை எடுத்துட்டான்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நக விதலனத்தை எடுத்துட்டான், இந்த உபாயத்தை எடுத்துட்டான். அப்போ அப்பிராப்தமா எது இருக்கு? அவகரணம். இன்னொன்னு இருக்கு, அதாவது யந்திர ஸ்தாபனம் கூட இருக்கு, ஆனா அது நமக்கு தேவையில்லாதது. நமக்கு தேவை என்னது? அவகரணம் கிடைக்கல. அப்போ அப்பிராப்தமாக எது இருக்கு? அவகரணம் இருக்கு அப்பிராப்தமாக. இப்படி அப்பிராப்தமாக இருக்கக்கூடியதான அந்த அவகரணத்தை விதிக்கிறது எந்த விதியோ அந்த விதிதான் நியம விதி. சரியா? நானா சாதன சாத்திய கிரியாயாம் ஏக சாதன பிராப்தோ அப்பிராப்தஸ்ய அபர சாதனஸ்ய அவஹரணஸ்ய. சரியா? பிராபகா விதி நியம விதி. நல்லா புரிஞ்சுதா? இது பங்கில இருக்க ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கா? இதுதான் லட்சணம். எதனுடைய லட்சணம்? நியம விதியினுடைய லட்சணம். சரி, இப்போ நியம விதியினுடைய ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுத்துட்டா. பிரசங்காத்து என்ன பண்ண போறான்னு கேட்டா, திரயாணாமப்பி விதீனாம் லட்சணம் உச்சதே. திரயாணாம் விதீனாம், அது என்னது? 3 விதி. இப்பதான் 4 விதியை பார்த்தோம். உற்பத்தி விதி, விநியோக விதி, பிரயோக விதி, அதிகார விதி 4 பார்த்தோம். மறுபடியும் என்ன 3 விதி அப்படின்னு கேட்டா, இது பிரகாராந்தரேன விபாகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? விதியினுடைய ஸ்வபாவத்தை வச்சுண்டு, முன்னாடி நம்ம 4 விதிகளை பிரிச்சோம். அது அதனுடைய பிரமேயத்தை வச்சுண்டு, அதாவது அந்தந்த விதி எதை போதிக்கிறது? கர்மாவினுடைய ஸ்வரூபத்தை போதிக்கிறதா? அது என்ன விதி? உற்பத்தி விதி. கர்மாவை இதுக்கு இது அங்கம் அப்படின்னு அங்காங்கி பாவத்தை சொல்றதா? அது விநியோக விதி. பிரயோகத்தை சொல்றதா? அது பிரயோக விதி. அதிகாரிய சொல்றதா? அது அதிகார விதி அப்படின்னு அது அதோட வேலையை வச்சுன்னு பிரிச்சோம். இங்க எப்படின்னு கேட்டால், எந்த விதியானது அத்தியந்தம் அஜ்ஞாத விஷயத்தை சொல்றதோ அதற்கு அபூர்வ விதின்னு பேரு. நம்ம வேணா நினைவு வச்சுக்கிறது இப்படி வச்சுக்கலாம். அபூர்வம்னா என்னது? அஜ்ஞாதம், நமக்கு தெரியவே தெரியாத விஷயம். அத சொல்றதாக இருந்தால் அந்த விதிக்கு என்ன பேரு? அபூர்வ விதின்னு பேரு. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா அது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு நியமம் பண்றதா இருந்தால் அந்த விதிக்கு நியம விதின்னு பேரு. சரியா? இன்னொரு விதி இருக்கு, இத பண்ணாதேன்னு சொல்லக்கூடியது. பண்ணாதேன்னு நேரடியா சொல்லாத,
அது வித்தியாசமா இருக்கும். அது எப்படின்னு சொல்லும் போது புரியும் உங்களுக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு லௌகிக உதாரணம் வரிசையா சொல்றேன் பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, பசிச்சா சாப்பிடணும், இது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த இப்ப நான் கேக்குற விஷயம் தெரியுமா பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, நினைச்சு பாருங்க. ஜுரம்னே வச்சுப்போம், கொரோனா ஜுரம்னு வச்சுப்போம். ஏன்னா சாதாரண ஜுரமா இருந்தா நமக்கு பேராசிட்டமால் சாப்பிடணும்னு தெரியும். புதுசா வந்திருக்க ஜுரம், இதுக்கு எந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சரியா? இப்போ டாக்டர் நமக்கு ஒரு மாத்திரையை எழுதி கொடுக்குறாரு. இப்ப அவர் எழுதி கொடுக்குறாரா, இந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொல்றாரா இல்லையா? இந்த மாத்திரைக்கும் ஜுரத்துக்கும் காரணம், அதாவது எப்படி இருக்கு, இந்த மாத்திரை அந்த ஜுரத்தை போக்கிடும், ஜுரத்தை போக்குறதுக்கு இது காரணமா இருக்கு. இப்போ இந்த மாத்திரையை சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஜுரத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சரிதானே? தெரியுமா தெரியாதா? முதல்ல தெரியவே தெரியாது, டாக்டர் சொன்னாதான் தெரியும். அப்போ இது அத்தியந்தம் அஜ்ஞாத விஷயமா இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானா? தெரியாத விஷயம். அப்போ இது ஒரு விதி நம்ம கல்பிக்கிறதா இருந்தால் இது அபூர்வ விதிங்கிற கேட்டகரியில சேர்க்கலாமா இல்ல நியம விதியில சேர்க்கலாமா? அபூர்வ கேட்டகரி. அபூர்வ விதியில சொல்லணும். ஏன்னா அத்தியந்தம் அஜ்ஞாத விஷயம் இது. சரியா? இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்க காமஹா இருக்கே, இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியுமா? சரி, உங்களுக்கு இப்போ தெரியும் இந்த அர்த்த சங்கிரஹா படிச்சிருக்கிறதுனால. நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இப்படியே போவோம். முதல்ல யாருக்கா தெரியுமா? அது தெரியாது. அப்போ இது எந்த மாதிரியான விதி? அபூர்வ விதியா இல்ல விநியோக விதியா? அபூர்வ விதியா இல்ல நியம விதியா? அபூர்வ விதி. அபூர்வ விதி. இப்ப புரிஞ்சுத்தல்ல அபூர்வ விதினா என்ன தெரிஞ்சு இல்லையா? அப்போ அத்தியந்தம் அஜ்ஞாத விஷயத்தை சொல்லி கொடுக்கறதா இருந்தால் அது அபூர்வ விதி. நியம விதினா என்னது? இப்பதான் நம்ம பார்த்தோம், நமக்கு தெரியும், ஆனா அதுல இப்படித்தான் பண்ணணுங்கிறது தெரியாது, இதைத்தான் உபயோகப்படுத்தணும் தெரியாது. சரியா? உபாயங்கள் தெரியும், அந்த உபாயங்கள்ல இந்த உபாயத்தை தான் உபயோகப்படுத்தணும்னு தெரியாது. அத சொல்லி கொடுக்கறது என்ன விதி? நியம விதி. பரிசங்கியா விதியை சொல்றேன் பாருங்க, கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு சாப்பிடக்கூடாத பொருளை அந்த குழந்தை சாப்பிடுறதுன்னு வச்சுப்போம். அம்மா சொல்றா, இன்னும் சொல்லல ஸ்ரீனிவாசன், இன்னும் அந்த சிக்கிவாகனா, இன்னும் நான் நியம விதி முடிச்சுட்டேன், பரிசங்கியா விதி சொல்லிட்டு இருக்கேன் புதுசு. பரிசங்கியா விதி எப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக லௌகிக உதாரணம் சொல்றேன். குழந்தை எதையோ சாப்பிட்டு இருக்கான், அந்த சாப்பிடுற பொருள் வேண்டாத பொருள். சட்டுன்னு அம்மா கோபத்தை என்ன சொல்லுவாங்க, இதுக்கு நீ சாப்பிடாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாளா இல்லையா? பார்த்துருப்பேலா இல்லையா? இதுக்கு நீ சாப்பிடாமலே இருக்க. இன்னும் கூட கோபத்துல என்ன சொல்லுவோம், இதுக்கு நீ விஷம் சாப்பிடலாம் அப்படின்னு கூட கோபத்தை சொல்லுவோமா இல்லையா? ரொம்ப ரொம்ப வேண்டாத, இதுக்கு நீ விஷமே சாப்பிடலாம் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் கோபத்துல. சரி, இப்போ இந்த வாக்கியத்தை மட்டும் நீங்க பாருங்க, விஷம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா இந்த வாக்கியத்தினுடைய எக்ஸாக்டா என்ன அர்த்தம் தெரிகிறது? விஷம் சாப்பிடுன்னு தெரிகிறது. ஆனா இந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் விஷம் சாப்பிடணுங்கிறது இல்லையா, அல்ல அந்த பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லையா? அந்த பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது, அதுதான் தாற்பயம். விஷம் சாப்பிடுங்கிறது தாற்பயம் இல்லை. ஆனா நம்ம வாக்கியம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? விஷம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அர்த்தம் தாற்பயம் வேற விஷயத்துல. அப்ப பாருங்க, எந்த வாக்கியம் நமக்கு தெரியறதோ அந்த வாக்கியத்துல இருந்து என்ன சாப்த போதம் வருதோ அதுல நமக்கு தாற்பயம் இல்லை. நமக்கு தாற்பயம் என்னது? இதர நிவர்த்தியில தாற்பயம். புரிஞ்சுதா? இதர நிவர்த்தியில தாற்பயம். இது நல்லா புரிஞ்சிருக்கா? இதுதான் பரிசங்கியா விதின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது லௌகிகமான உதாரணம், மேற்கொண்டு நம்ம கிரந்த ரீதியா பார்த்துக்க போறோம். அங்க பார்க்கும்போது நல்லா புரியுங்கிறதுக்காக இங்க சும்மா ஒரு லௌகிக உதாரணம் சொல்லியிருக்கோம். இது புரிஞ்சிருக்கா? பரிசங்கியா விதியினுடைய ஸ்வரூபம் ஓரளவுக்கு புரிஞ்சா போதும். மேற்கொண்டு நம்ம அதான் பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த 3 விதியினுடைய லட்சணத்தை ஒரே ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்க போறா பாருங்க. யதாஹு அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா? முதல்ல இங்க என்ன பண்ணிட்டான், நியம விதியினுடைய லட்சணத்தை சொல்லி கொடுத்துட்டான். கிரந்தக்காரர் பங்கிஷா சொல்லி கொடுத்துட்டார். ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தை 3 லட்சணம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தை இப்ப நம்ம சொல்லி கொடுக்கிறார்.
அதை நம்ம பைஹார்ட் பண்ணிட்டோம்னா 3 லட்சணமும் புத்திஸ்தமா இருக்கும். அந்த ஒரு சௌகரியத்துக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இத ஸ்லோகம் படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியுறதான்னு பாருங்க. விதிஹி அத்யந்தம் அப்ராப்தௌ, விதிர் அத்யந்தம் அப்ராப்தௌ. சரியா? இது ஒரு விதியினுடைய லட்சணம். எந்த விதியினுடைய லட்சணம் நீங்க நினைக்கிறீர்கள்? இந்த பங்கியை பார்த்தால், முதல் பாதத்தை அபூர்வ விதியா தெரியும். அபூர்வ விதி. சமீச்சீனம், சமீச்சீனம். ஆனா அப்ராப்தவோ அப்ராப்தே ஆனா அப்ராப்தோ விதி அப்படி அர்த்தம் ஒண்ணும் தப்பு இல்லை. அப்ராப்தே விதிர் அத்தியந்தம் அப்ராப்தே இருக்கு. ஒண்ணு பாட பேதம் இருக்கு. டிப்பணியில பிராப்தோ இது பாட்டான்னு பாடாந்தரம் இருக்கு. அந்த தோஷம் இருக்கு. சரி, விதிர் அத்தியந்தம் அப்ராப்தே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னும் அர்த்தம் ஒண்ணும் பேதம் இல்லை. சரி, இப்போ நீங்க பாருங்க, அத்தியந்தம் அப்ராப்தே விதிஹி. விதிஹின்னா இப்ப அந்த விதி பதத்துக்கு நம்ம என்ன விதியை எடுத்துக்கணும்? அபூர்வ அபூர்வ விதி. அபூர்வ விதின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுதா? சரி, சமீச்சீனம். அடுத்தது நியம பாக்ஷிகே சதி. இது எதனுடைய லட்சணம்? நியம விதி. நியமான நியம விதி. எப்போ அது வரும்? பாக்ஷிகே சதி. பக்ஷே அப்ராப்தோ அப்ராப்தஸ்ய பிராபகா விதி. அதாவது ஒரு பட்சத்துல கிடைக்காத ஒரு வஸ்துவை, ஒரு கிரியையோ அவஹரணமோ ஏதாவது ஒண்ணு திரவியமோ அதை சொல்லுவது, அதை விதிப்பது எதுவோ அது நியம விதி. சரியா? நியம பாக்ஷிகே சதி. அடுத்தது பாருங்க, தத்ரச்ச அந்யத்ரச்ச பிராப்தௌ பரிசங்க்யா இதி கீயதே. பரிசங்க்யா இதி கீயதே. தத்ரச்ச அந்யத்ரச்ச பிராப்தௌ பரிசங்க்யா இதி கீயதே. அதாவது 2 பதார்த்தங்கள் வருது, 2த்துல ஒண்ணு நிவர்த்தியை பண்றோம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக முந்தின ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ 2 ஒன்னா வர்ற இடத்த காமிக்கிறேன் பாருங்க. ஒரு குழந்தை, நாளைக்கு பரீட்சை இருக்கு, அவனுக்கு பரீட்சைக்கு படிக்கணும். பரீட்சை படிக்கணும் இல்ல, அவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன், வச்சு வெளில போய் அடி கீழ் விழுந்து வரக்கூடாதுக்காக அம்மா என்ன நினைக்கிற, வெளியில போகும்போது சொல்லிட்டு போறான் அந்த குழந்தைகிட்ட, இந்த பாரு நீ இங்கேயே விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்ன சொல்றான்? வெளியில போனா அடிபடும், ரொம்ப வேகமா ஓடுறாங்கிறதுக்காக மனசை வச்சுட்டு நீ இங்கேயே விளையாடணும் அப்படிங்கிறா. சரியா? வீட்டு வெளில போக கூடாதுங்கிறதுக்காக, வெளியில எல்லாம் போய் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றான்? இங்கேயே விளையாடணும். இப்போ அவன் இங்கேயே விளையாடு, இங்கேன்னு சொன்னா கூட கொஞ்சம் விளையாடு, வீட்லயே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ அந்த அம்மாவுக்கு இவன் விளையாடணுங்கிறதுல தாத்பரியமா, இல்ல அவன் இங்கேதான் விளையாடணும் வெளியில போக கூடாதுங்கிறது தாத்பரியமா? வெளியில போக கூடாதுன்னு தாத்பரியம். வெளியில போக கூடாதுன்னு தாத்பரியம். இப்போ விளையாடு, இங்க விளையாடு, இந்த இடத்துல நீ விளையாடு அப்படின்னு சொல்றாலே விளையாடணுங்கிறது தாத்பரியம் இல்லை. ஏன்னா அம்மா சொல்றாலும் சொல்லலைன்னாலும் அவன் விளையாடதான் போறான், கண்டிப்பா விளையாட போறான். அந்த விளையாட்டு வீட்டுக்குள்ளேயும் விளையாடுவான், வெளியும் விளையாடுவான். சரியா? இவனுக்கு விளையாட்டுல ஒரு ஆசை இருக்கு, ஆசக்தி இருக்கு. அப்போ அவங்களுடைய வாக்கியத்துல எங்க தாத்பரியம்? நீ விளையாடுங்கிறது தாத்பரியம் இல்லை. வெளியிலையும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உள்ளேயும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ உள்ளே விளையாடணும். புரிஞ்சுதா? அப்போ தாத்பரியம் எங்க? இதர நிவர்த்தியில, வெளியில போய் விளையாடக்கூடாதுங்கிற அதை நிவர்த்தி பண்றதுல. புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல 2 பிராப்தியா இருக்கு. என்ன 2? ஒண்ணு உள்ளே விளையாடுறது, இன்னொன்னு வெளியே விளையாடுறது. 2 இருக்கு. 2 விஷயங்கள் பிராப்தியா இருக்கு. இதுல அந்த அம்மா எதை நிவர்த்தி பண்ணா? வெளியில போறத நிவர்த்தி பண்ணா இல்லையா? ஆனா வாக்கியம் என்ன சொல்றா? நீ இங்கே விளையாடு. வாக்கியத்தை பார்த்தா நமக்கு தெரியாது. வாக்கியத்தை மட்டும் பார்த்தா, தாத்பரியத்தை கிரகிச்சுக்காம வெறும் வாக்கியத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? விளையாட சொல்றா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. இங்க சொல்லலைன்னாலும் அவன் விளையாடதான் போறான். அவனுக்கே ஒரு ஆசை இருக்கு, குழந்தைகள் விளையாடும் தானே, அவனே விளையாடதான் போறான். இருந்தாலும் இவாளுடைய தாத்பரியம் எங்கே அப்படின்னு கேட்டால், வெளியில போய் விளையாடக்கூடாதுங்கிறது தாத்பரியம். அப்போ இந்த இடத்துல 2 விஷயங்கள் வந்திருக்கு பாருங்க. இங்க எதுக்கான இவ்வளவு 2ங்கிறது காமிக்கிறேன்னு கேட்டா, லட்சணமே என்ன இருக்கு? தத்ரச்ச அந்யத்ரச்ச பிராப்தோ அப்படின்னு இருக்கு. தத்ர அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை எடுத்துக்க வேண்டியது, உள்ளே. அந்யத்ர பகிஹி கிரீடனம். இந்த 2த்துலயும் அவனுக்கு பிரவருத்தி ஏற்படுறது.
இப்படி தத்ரச்ச அந்யத்ரச்ச பிராப்தௌ இதர நிவர்த்தி பலகா, இதர நிவர்த்தியை பலமாக கொண்ட வாக்கியம். எந்த வாக்கியம்? உள்ளே விளையாடு அப்படிங்கறதான வாக்கியம். இது புரிஞ்சிருக்கா? இப்போ தத்ரச்ச அந்யத்ரச்ச பிராப்தௌ இதர நிவர்த்தி பலகா விதி பரிசங்கியா விதி. இது நல்லா புரிஞ்சிருக்கா? மூணுத்தோடைய ஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சிருக்கா? ஆனா அந்த இதர என்ன சொன்னேன்? இதர நிவர்த்தி பலகா விதி. இங்க புஸ்தகத்துல இல்ல இல்லையா? தத்ரச்ச அந்யத்ரச்ச பிராப்தோ அப்படின்னு இருக்கு ஸ்லோகத்துல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தத்ரச்ச அந்யத்ரச்ச பிராப்தோ இதர நிவர்த்தி பலகா, இதர நிவர்த்தியை பலமாக கொண்ட வாக்கியம் அல்லது விதி. இதர நிவர்த்தி பலகா விதி பரிசங்கியா விதி. புரிஞ்சிருக்கா? இப்போ இப்போ இதுக்கு வரிசையா உதாரணம் சொல்ல போறா. அஸ்ய அர்த்தா, அஸ்ய ஸ்லோகஸ்ய அர்த்தா கஹ அஸ்தி? பிரமாணாந்தரேன அப்ராப்தஸ்ய பிராபகா விதி அபூர்வ விதி. அபூர்வ விதியினுடைய லட்சணம் நல்லா பாருங்க. பிரமாணாந்தரேன அப்ராப்தஸ்ய, நம்ம இதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்? அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு பார்த்தோம். இந்த விதி வாக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அக்னிஹோத்திர ஹோமஹாவானது ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது நமக்கு வேற ஏதாவது பிரமாணத்தினால கிடைக்குமோ? கிடைக்கவே கிடைக்காது. நம்ம வேணா சொல்லலாம், எனக்கு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், தெரிகிறதே. இப்படியே நீங்க முன்னாடி போனா முதல் ஆளுக்கு யாருக்கு சொல்லி கொடுத்தா? வேதத்தினால்தான் தெரிஞ்சது. அப்போ அத்தியந்தம் அப்பிராப்தமான விஷயம் அந்த பிரமாணத்திலிருந்து தெரிகிறது, ஸ்ருதியிலிருந்து தெரிகிறது. சரியா? அதுதான் இங்க சொல்றேன். பிரமாணாந்தரேன அப்பிராப்தஸ்ய பிராபகா விதி அபூர்வ விதி யதா யஜேத ஸ்வர்க காமஹா இத்யாதி. அக்னிஹோத்திரம் ஜுஹியா ஸ்வர்க காமஹா இத்யாதி. சரியா? எப்படி? ஸ்வர்கார்த்தக அர்த்தம் ஸ்வர்க சாதனம் இத்யர்த்தா. ஸ்வர்கார்த்தக யாகஸ்ய பிரமாணாந்தரேன அப்ராப்தஸ்ய அனேன வாக்கியேன விதானாத், அனேன விதினா விதானாத். இல்லையா? யஜேத ஸ்வர்க காமஹா இதி வாக்கியேன இதி விதினா அத்யந்தம் அப்ராப்தஸ்ய யாகஸ்ய ஸ்வர்கார்த்தக யாகஸ்ய விதானாத். சமன்வயம் புரிஞ்சிருக்கா? சரி, இப்போ இந்த அபூர்வ விதி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க. பக்ஷே அப்பிராப்தஸ்ய பிராபகா விதி நியம விதி. இதை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். யதா உதாரணம் பாருங்க. விரீஹீன் அவஹந்தி இத்தியாதி. கதம் அஸ்ய பக்ஷே அப்பிராப்தத்துவம்? எப்படி அவஹனனம் பக்ஷே அப்பிராப்தம்? ஒரு பக்ஷேன பிரயோகேன்னு அர்த்தம். அதாவது ஒரு பிரயோகத்துல அவன் விரீஹியே எடுத்துட்டான்னு வச்சுப்போம், தோஷம் இல்லை. அடுத்த பிரயோகத்துல எதுக்கு சிரமம் படுறது, ரொம்ப சுலபமான வழி எடுத்துக்கலாமேன்னு வேற ஒரு, அதாவது அவஹரணத்தை விட்டுட்டு வேற உபாயத்தை எடுத்துக்கலான்னு வச்சுப்போம். அப்போ என்ன தெரிகிறது இங்க? பக்ஷேன பிரயோகே. பிரயோகே கஸ்மின்சித் பிரயோகே அப்பிராப்த பிராபகத்துவம். பாருங்க. யதா விரீஹி நவஹந்தி இத்தியாதி கதம் அஸ்ய பக்ஷே அப்பிராப்த பிராபகத்துவம் இது சேத் இத்தம்னா இவ்வாறு மேற்கொண்டு சொல்ல போகின்ற பிரகாரப்படி. பாருங்க. அனேனஹி அவகாதஸ்ய வைதுஷ்யார்த்தத்துவம் ந பிரதிபாத்யதே. அனேனஹி, அனேன என்ன அர்த்தம்? அனேன விதினா व्रीहीन अवहन्ति इति विधिना न अवघातस्य वैतुष्यार्थत्वं प्रतिपाद्यते. அதாவது துஷ விமோகத்திற்கு சாதனம் இந்த அவஹனனம் அப்படின்னு இந்த விதி சொல்றதுக்காக வரல. அனேன விதினா வைதுஷ்யார்த்தத்துவம் அவகாதஸ்ய ந பிரதிபாத்யதே ந போத்யதே. ஏன்? அது நமக்கே தெரியும். அன்வய வதிரேக சித்தத்வாத். அன்வய வதிரேக சித்தத்துவம் அர்த்தம் தெரியுமா? அவஹரணம் பண்ணா துஷ விமோகம் வருது, துஷ விமோகம் வேணுமான்னு அவஹரணம் பண்ண போறோம். இப்படி இந்த இதனாலே நமக்கு தெரிஞ்சுடுறது. இதை சொல்றதுக்காக இந்த விதி வரல. இதுதான் என்ன சொன்னா? அன்வய வதிரேக சித்தத்வாத்.
तर्हि किं विधीयते अनेन विधिना इति चेत् किन्तु नियमः विधीयते नियमः क्रियते அந்த நியமஹான்னா என்னது சச்ச அப்பிராப்தாம்ச பூரணம் நியமஹான்னா அப்பிராப்தாம்ச பூரணம் அப்படின்னு என்ன அர்த்தம் மேற்கொண்டு சொல்ற பாருங்க அது என்னன்னு வைதுஷ்யஸ்யஹி வைதுஷ்யம்னா துஷ விமோகஹாப்பா இந்த மேல தோல் நீக்கிறது தான் வைதுஷ்யம்னு பேர் விதுஷீகரணம் அதுதான் வைதுஷ்யம் வைதுஷ்யஸ்யஹி நானா உபாய சாத்தியத்வாத் நகவித முன்னாடி சொன்ன நகவிதரணம் யந்திர ஸ்தாபனம் அவஹரணம் இப்படி நானா உபாய சாத்தியத்துவம் வைதுஷ்யஸ்ய அஸ்தி நானோபாய சாத்தியத்வாத் யதா யஸ்மின் பிரயோகே சஹா புருஷः அவகாதம் பரித்யஜ்ய நானா உபாயத்துல அவஹரணமும் ஒண்ணு அந்த உபாயத்தை விட்டுடுறான் பரித்யஜ்யன விட்டு விட்டு சரியா நானா உபாய சாத்தியத்வாத் அவகாதம் பரித்யஜ்ய உபாயாந்தரம் கிரஹீதும் ஆரபதே வேற ஒரு உபாயத்தை எடுத்துப்பானே ஆனால் வேற உபாயம் என்னது நக விதரணமோ மற்ற ஏதோ ஒண்ணு சரியா உபாயாந்தரம் கிரஹீதும் ஆரபதே ததா ததான தஸ்மின் பிரயோகே அவகாதஸ்ய அப்ராப்தத்வேன அவகாதம் ததா ந பிராப்னோதி தஸ்மின் பிரயோகே சரியா தத்விதான நாமகம் அதாவது அவகாதம் எந்த பிரயோகத்துல வரலையோ அந்த சமயத்துல அப்பிராப்தமான அந்த அவகாதத்தை பிராப்தி பிராபகமா இருக்கு இந்த விதி அந்த அவகாதத்தை விதிக்கிறது சரியா தத்விதான நாமகம் அப்பிராப்த அம்ச பூரணமேவ அனேன விதினா கிரியதே புரிஞ்சுதா பங்கியர்த்தம் சம்சயம் இருக்கா எல்லா பதங்களுக்கும் அர்த்தம் புரிஞ்சுது இல்லையா அத்தச்ச நியம விதோ அப்பிராப்த அம்ச பூரணாத்மகா நியமஹா ஏவ வாக்கியார்த்தா இப்ப பாருங்க அபூர்வ விதியில அஜ்ஞாதார்த்த போதகத்துவம் தான் வாக்கியார்த்தா தெரியாத அத்தியந்தம் தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கிறது அதுதான் அங்க நமக்கு பிரமேயம் நியம விதியில எது பிரமேயம் அத்தியந்தம் அப்பிராப்த அர்த்தம் இல்ல தெரிஞ்சதுலயே பக்ஷே அப்பிராப்தமா இருக்கக்கூடியதை பிராப்தி பண்றதுதான் அங்க வாக்கியார்த்தா அதுதான் பிரமேயமா இருக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கா அத்தச்ச நியம விதௌ அப்பிராப்த அம்ச பூரணாத்மகா நியமஹ ஏவ வாக்கியார்த்தா பக்ஷே அப்பிராப்த அவகாதஸ்ய விதானம் இதி யாவத் பிரகிருத உதாரணே அப்பிராப்தமா இருக்கக்கூடியதான இந்த அவஹரணத்தை பிராப்தி பண்றதுதான் இங்க பிரமேயமா இருக்கு உதாரணத்து இப்போ 2 விதி ஆயிடுச்சு மூணாவது விதி பரிசங்கியா விதி உபயோஷ்ச யுகபத் பிராப்தௌ இதர வியாவிருத்தி பரஹா விதி பரிசங்கியா விதி உபயோஹோ யுகபத் யுகபத்னா ஒன்னா வந்திருக்கு ரெண்டும் அந்த இடத்துல உபஸ்திதி ஆறுது சரியா அப்படி ஆகும் பொழுது இதர நிவிருத்தி அல்லது இதர வியாவிருத்தி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் இதர வியாவிருத்தி பரஹா இதர வியாவிருத்தௌ ஏவ தாத்பர்யம் யஸ்ய விதேஹே சஹா விதிஹி பரிசங்கியா விதிஹி சரியா இதர வியாவிருத்தி பரஹா விதிஹி பரிசங்கியா விதிஹி யதா உதாரணம் பாருங்க பஞ்ச பஞ்ச நகாஹ பக்ஷ்யாஹ வஸ்துதா இது ஒரு ஸ்லோகம் ராமாயணத்துல வரக்கூடிய ஸ்லோகம் பஞ்ச பஞ்ச நகாஹ பக்ஷ்யாஹ பிரம்ம க்ஷத்ரேண ராகவ சசக சல்யகி கோதா खड्गी கூர்மோத பஞ்சமஹா அப்படின்னு வரும் இந்த ஸ்லோகம் இங்க என்ன விஷயம்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த மாம்சம் சாப்பிடுறது இருக்கு இல்லையா சில பேருக்கு அதெல்லாம் விதிச்சிருக்கு தோஷம் கிடையாது அப்படி சாப்பிடும் பொழுது எல்லா மிருகங்களையும் சாப்பிட முடியாது சிலதுதான் சாப்பிடலாம்னு சொல்லப்பட்டிருக்கு
என்னது? பஞ்ச பஞ்ச நகாஹா, அதாவது 5 நகங்களை கொண்ட மிருகங்கள் ஒரு 5. சரியா? 5 நகங்களை கொண்ட மிருகங்கள் ஒரு 5. அதனுடைய லிஸ்ட் தான் ஸ்லோகத்தினுடைய 3வது பாதத்துல இருக்கு. சல்யகா, கோதா அப்படின்னு வரிசையா வருது. இத சாப்பிடலாம். இப்போ இந்த வாக்கியம் எப்படி இருக்கு பாருங்க. பஞ்ச பஞ்ச நகாஹா பக்ஷ்யாஹா. இந்த விதியானது எதை சொல்லி கொடுக்கிறது? அத்தியந்தம் அப்பிராப்தமான விஷயத்த சொல்லி கொடுக்கிறதா? அதாவது நீங்க இந்த 5த்தையும் சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதா? இல்ல, இந்த விதி இல்லைன்னாலும் அவன் சாப்பிடதான் போறான். ராகதா, ராகஹான்னா இச்சா, இச்சா தான் சாப்பிடதான் போறான். அப்படி சாப்பிடுகின்றவனுக்கு 2 விஷயங்கள் உபஸ்திதமா வந்து நிக்கிறது. எந்த 2? பஞ்ச பஞ்சநக மிருகாக, 5 நகங்களை கொண்ட 5 மிருகங்கள், அதுவும் உபஸ்திதி ஆறுது. தத் பின்னமான மிருகங்களும் உபஸ்திதி ஆறுது. சரியா? 2 உபஸ்திதி ஆறுது. இப்ப இந்த வாக்கியம் ஆனா எப்படி இருக்கு? பஞ்ச பஞ்ச நகாஹா பக்ஷ்யாஹா அப்படின்னு அந்த வாக்கியத்தை மட்டும் நீங்க பாருங்க. அந்த வாக்கியத்துல இருந்து வரக்கூடிய சாப்த போதத்தை நீங்க பாருங்க. எப்படி தெரிகிறது? 5 நகங்களை கொண்ட 5 சாப்பிடணும் அப்படின்னு தான் தெரிகிறது. பார்த்தா அப்படிதான் தெரிகிறது. இந்த விதி இல்லைனாலும் அவன் பிரவர்த்திக்க தான் போறான் இதுல. அப்போ இந்த விதி எதுக்கு அப்படின்னு கேட்டா, அவனுக்கு 2 விஷயங்கள் உபஸ்திதி ஆறுது சாப்பிடுறவனுக்கு. ஒண்ணு 5 நகங்களை கொண்ட 5 மிருகங்கள், தத் பின்னமான மிருகங்கள் 2 உபஸ்திதி ஆறுது. அந்த சமயத்து இந்த விதி என்ன பண்றது? பஞ்ச பஞ்ச நகாஹா பக்ஷ்யாஹாங்கிற விதி இந்த 5 நகங்களை கொண்ட 5 மிருகங்கள் இருக்க, இதை தவிர்த்து மத்தனை சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்க. ஆனா வாக்கியத்தை மட்டும் நம்ம கேட்டால் அதுல இருந்து வரக்கூடிய வாக்கியார்த்த போதமானது இதை சாப்பிடணுங்கிற மாதிரி தோன்றது இல்லையா? இது என்ன சாப்பிட்டே ஆகணும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது இல்லையா? அதுல தாத்பரியம் இல்லை. தத் பின்ன மிருக பக்ஷனே நிவர்த்தி. புரியுறதா இது? இந்த இடத்துல 2 விஷயங்கள் உபஸ்திதமாறுது. ஒண்ணு பஞ்சநக பக்ஷணம், ஒண்ணு இன்னொன்னு அபஞ்சநக பக்ஷணன். இந்த 2ம் எப்படி உபஸ்திதி ஆச்சு? அவனுக்கு அவனுடைய இச்சாவசாத் உபஸ்திதி ஆச்சு. ராகதா பிரவருத்தி 2 உபஸ்திதி ஆச்சு. போஜனத்துல அவனுக்கு 2 விஷயங்கள் வந்து சேர்ந்தது. அதுல இதர நிவர்த்தி பரஹா பஞ்சநக அதிரிக்த மிருகபக்ஷண நிவர்த்தி பரஹா அயம் விதி. புரிஞ்சுதா இது? இப்ப பந்தி பாருங்க. யதா பஞ்ச பஞ்சநகாஹா பக்ஷ்யாஹா இது விதி. இந்த விதிதான் பரிசங்கியா விதி. இதம் ஹி வாக்கியம் ந பஞ்சநக பக்ஷண பரம். பஞ்சநக பக்ஷணத்தை விதிக்கிறதுக்காக இந்த விதி வரல. ஏன்? தஸ்ய பஞ்சநக பக்ஷண பஞ்சநகன்னு சொன்னா பஞ்சநக மிருக பஞ்சநக மிருக பக்ஷணே ராகதா பிராப்தத்வாத் பிரவருத்தி ராகதா ஏவ பவதி. புரிஞ்சது? தஸ்ய ராகத பிராப்தத்வாத். சரி, வேண்டாம், 2ம் வருதுன்னு வச்சுப்போம். அதாவது பஞ்சநக பக்ஷணம் பஞ்சநக பக்ஷணம் ததிதர பக்ஷணம் 2ம் வரும் பொழுது நீ பஞ்சநக பக்ஷணம் தான் சாப்பிடணும், பக்ஷே அப்பிராப்தம் அப்படின்லாம் சொல்லி நியம விதியா சொல்லலாமே. அபூர்வ விதி கிடையாது. சரியா? இந்த இடத்துல அபூர்வ விதி கிடையாது. ஏன் கிடையாது? இந்த விதி இல்லைன்னாலும் அவனுக்கு ராகதா பிரவருத்தி வரப்போறது. அதனால இது அபூர்வ விதி கிடையாது. நியம விதியும் கிடையாது. நியம விதின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நியம விதியில நாங்க நல்லா கவனிச்சா தெரியும். ஒரு உபாயத்தை எடுத்துட்டால் இன்னொரு உபாயம் கிடைக்காது. அப்படி இருக்கணும். எப்படி? இந்த துஷ விமோகத்துக்காக நக விதரண பட்சத்தை எடுத்துட்டால் அவஹரணம் வராது. அவன் 2 உபாயத்தையும் பண்ண போறது இல்லை, ஏதோ ஒரு உபாயத்தை தான் பண்ண போறான். சரியா? நீங்க வேணா கேட்கலாம், ஒரு 1/4 கிலோ வீகிய நக விதரணத்தினாலையும் இன்னொரு 1/2 கிலோவை அவஹரணத்தான் பண்ணலாமே, அப்போ 2ம் கிடைக்குமே, அதுதானே கேட்க போறேன், இதுதானே தெரிகிறது. ஆனா அப்படி இல்லை. நம்ம சங்கல்பம் பண்ணும் பொழுது நான் எந்த உபாயத்தை வச்சுட்டு இந்த துஷ விமோகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே பண்ணுவோம். இப்படி பண்ண போறேன் அப்படின்னு
சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். இந்த பிரயோகத்தை என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அப்ப சங்கல்பத்துல சொல்லும் போது நம்ம அதையும் சேர்த்து சொல்லிடுவோம். புரியுறதா? அப்ப ஏதாவது ஒரு உபாயத்தை தான் சொல்ல முடியும், இப்படியே அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு உபாயம் வந்தால் இன்னொரு உபாயம் வராது. எங்கே? நியம விதி ஸ்தலத்துல. ஆனா பரிசங்கியா விதியில பாருங்க அப்படி இல்ல. இவ ஒருவேளை இப்படி நினைச்சுப்பான, மாംസം சாப்பிடுற ஒருத்தர் இப்படி நினைச்சுப்பாரான்னு, நான் வந்து பஞ்சநக பக்ஷணத்தை தான் இன்னைக்கு சாப்பிட போறேன், இன்னொன்னு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்க போறாருன்னு. அதாவது அப்படிதான் சாப்பிடணும் ரூல்ஸ் இருக்கான்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடலாம், அவருடைய சௌகரியம் தானே. அப்போ என்ன ஆறுது, இங்க பக்ஷே அப்பிராப்தம் இல்லை, ரெண்டும் ஒரு இடத்துல வந்து நிற்க முடியும். அவருடைய போஜனத்துல ரெண்டு விதமான வஸ்துக்களும் வந்து சேர முடியும். வித்தியாசம் புரிஞ்சுதா? நம்ம அந்த துஷ விமோக ஸ்தலத்துல ஒரு உபாயத்தை எடுத்துட்டோம்னா இன்னொரு உபாயம் கிடைக்காது. நகவிதரண உபாயத்தை எடுத்துட்டோம்னா அவகரண உபாயம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்காத அந்த அவகரண உபாயத்தை விதிக்கிறது, அதான் பக்ஷே அப்பிராப்தம்னு சொன்னோம். புரிஞ்சுதா? ஆனா இப்போ இந்த மாംസം சாப்பிடறவுடைய போஜனத்துல ரெண்டும் பஞ்ச நகங்களும் வரும், தது இத்தர பின்னமான அந்த மிருகங்களும் வரும். ஒன்னும் தோஷம் இல்லை, அவங்க சாப்பிடுவார், ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு கூட சாப்பிடுவார் இல்லையா? அப்போ யுகபத் பிராப்தி இருக்கு இங்க, பக்ஷே அப்பிராப்தி இல்லை, யுகபத் அப்பிராப்தி. யுகபத்னா ஒன்றாக ரெண்டும் சேர ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இது என்ன கிடையாது, நியம விதி கிடையாது, பக்ஷே அப்பிராப்தம் இல்லை, யுகபத் பிராப்தி தான் இருக்கு. இது புரிஞ்சிருக்கா? அதுதான் இங்க சொல்ற பாருங்க, நாபி நியம பரம். ஏன்? பஞ்சநக அபஞ்சநக பக்ஷணஸ்ய யுகபத் பிராப்தேஹே பக்ஷே அப்பிராப்திய பாவாத். பக்ஷே அப்பிராப்தி இருந்தா மட்டும்தான் நியம விதிக்கிறோம். இங்க ரெண்டும் சேர்ந்தா வருது, பக்ஷே அப்பிராப்தியில ரெண்டும் சேர முடியும். அதனால இது என்ன கிடையாது, நியம விதி கிடையாது. சரியா? அதஹா இதம் இதம் அப்படின்னு சொன்னா இந்த வாக்கியம், எந்த வாக்கியம்? பஞ்சநகாஹ பக்ஷ்யாஹ அப்படிங்கிற இந்த வாக்கியம் அபஞ்சநக பக்ஷண நிவிருத்தி பரம். இந்த 5 சொல்லிருக்கோமே, அப்ப பஞ்சநகன்னு ததிதர பக்ஷண நிவிருத்தி பரம். சரியா? இது புரிஞ்சுதான்? இதம் இப்போ ரெண்டுமே உபஸ்திதி ஆகுது. ஒருத்த சாப்பிடறான்னா 5 நகம் உடைய 5 பிராணிகள் சாப்பிடலாம், இல்லைன்னா வேற பிராணிகள் சாப்பிடலாம்னு இருக்கு. இப்போ இந்த விதி என்ன சொல்றது, பஞ்ச நகமா இருக்கக்கூடிய மிருகங்களை பக்ஷணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆமா. இப்போ நம்ம வந்து விரீஹி, இப்போ நியம விதியில பார்த்தோம்னா விரீஹிய வந்து அந்த வைத்துஷ்யம், அதாவது அந்த இதை எடுக்கும் போது அது வந்து நம்ம நகத்தால பண்ணோம்னா அந்த இதால அவஹரணமா அது பண்ண முடியும், அவஹரணம்னு பேரு. இப்போ வந்து நான் ரெண்டுமே, இப்போ நான் வந்து விரீஹியோடைய அந்த வைத்துஷ்ய கிரியை பண்ணணும். இப்போ அப்படி பார்த்தாலும் 3மே உபஸ்திதி ஆகுமே. நான் அவஹரணமும் வரும், நான் நகமாலையும் பண்ணணும். அப்ப அதுவும் இந்த பரிசங்கியா விதி மாதிரி அதுவும் அதே மாதிரி இல்லையா? இல்ல, ஆனா ஒரு நேரத்துல ஒண்ணுதானே பண்ண முடியும். பண்ண முடியாது, அது சொல்றேன். அதாவது உபஸ்திதின்னு சொன்னா உபாயங்கள் தெரியறது, வெறும் உபஸ்திதி மட்டும் இங்க வச்சு பேசல. அதாவது உத்தவனுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, உபஸ்திதி மட்டும் வச்சிருந்தால் எல்லாமே தானே வருது. இங்கேயும் 3 வருது உபாயங்கள். அவஹரண, அதாவது துஷ விமோக ஸ்தலத்திலையும் 3 உபாயங்கள் உபஸ்திதி ஆறுது. அத போல இங்க பக்ஷணத்திலையும் பஞ்சநக பக்ஷணங்களும் ததிதர பக்ஷணங்களும் உபஸ்திதி ஆறுது. இதை வச்சுதான் கேட்கிறேன். வெறும் உபஸ்திதி மட்டும் வச்சுட்டு இல்ல, நம்மளால 3 உபாயத்தையும் அவஹரண, அதாவது துஷ விமோக ஸ்தலத்தை 3 உபாயங்களையும் பண்ண முடியுமா? ஒரே நேரத்தை பண்ண முடியாது. ஒரே நேரத்தை பண்ண முடியாது. ஆனா பஞ்சநக பக்ஷணமும் அபஞ்சநக பக்ஷணமும் ரெண்டும் பண்ண முடியும், பண்ண முடியாதா? வித்தியாசம் இப்ப புரிஞ்சுதான்? பண்ண முடியும். அது வரையில் அந்த, அதாவது அனுஷ்டானம் வரையில கொண்டு வரணும். அனுஷ்டானம் நான் சொல்றது வந்து அந்த கிரியை பண்ற வரையில் அர்த்தம். அனுஷ்டானம்னா தர்மம் இல்லை, அதாவது மாம்சம் அனுஷ்டானம் அப்படின்னு வச்சுக்கூடாது. அனுஷ்டானம்ங்கிறது அந்த பிரவருத்தி, சரி, அந்த செயலை செய்தல். இப்ப புரிஞ்சுதா? வித்தியாசம் புரிஞ்சுதா? ரெண்டும் பண்ண முடியும். எங்க பரிசங்கியா ஸ்தலத்தை நம்ம காமிச்சோம், ரெண்டும் பண்ண முடியும், ரெண்டும் சாப்பிட முடியும் அவனால. ஆனா அங்க 2 உபாயத்தையும் நம்ம அனுசரிக்க முடியாது, அனுஷ்டானம் பண்ண முடியாது. இதுதான் வித்தியாசம்.
இப்ப இந்த பரிசங்கியா விதியை சொன்னாரே, இந்த பரிசங்கியா விதியில ஒரு அவாந்தர விசாரம் பண்ண போறான். என்ன விசாரம் பாருங்க. இந்த பரிசங்கியா அப்படிங்கிறது 2 வகையா இருக்கு. ஒண்ணு ஸ்ரௌதி, இன்னொன்னு லாக்ஷணிகி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நம்ம பஞ்ச நகாக பக்ஷ்யாகான்னு சொன்னோமே, இந்த வாக்கியத்துக்கு எந்த அர்த்தத்துல தாற்பயம்னு சொன்னோம்? இதர நிவர்த்தியில, அதாவது பிரபஞ்சனக எந்த நிவர்த்தௌ தாற்பயம் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? சரி, இந்த தாற்பயம் எந்த அர்த்தத்துல இருக்கோ அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது பதம் இங்க இருக்கா? பஞ்ச நகாக பக்ஷ்யாக அப்படிங்கிற ஸ்ரூயமான வாக்கியத்துல நம்ம எந்த அர்த்தத்துல தாற்பயம் சொல்றோமோ அந்த தாற்பயத்தை சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பதமாவது இருக்கா? இல்லையே. இல்ல, ஒண்ணும் இல்லை. சரியா? அப்போ அந்த நிவர்த்தௌ தாற்பயம் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா, அந்த அர்த்தமானது இந்த ஸ்ரூயமான வாக்கியத்துல இருந்து கிடைக்கலன்னா நம்ம லட்சணையாதான் எடுத்துக்கணும். புரியுறதா? சமமா இருக்கா? பாருங்க, நான் லௌகிக உதாரணம் காமிச்சிட்டு வரேன். இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா, குழந்தைகிட்ட அம்மா என்ன சொல்றா, நீ இங்கே விளையாடு. நான் இங்கேயேன்னு சொன்னா கூட கொஞ்சம் வித்தியாசம் வரும். இங்க விளையாடு. என்ன சொல்றான்? இங்க விளையாடு. சரி, இந்த வாக்கியத்தினுடைய தாற்பயம் என்னது? வெளியில போய் விளையாடக்கூடாதுங்கிறது தாற்பயம். ஆனா அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு இங்க ஏதாவது பதம் இருக்கா? இங்கு விளையாடு. நல்லா ஸ்பஷ்டமா சொல்றேன், இங்கு விளையாடு, அவ்வளவுதான் சொல்றான் அந்த அம்மா. என்ன சொல்றா? இங்கு விளையாடு. இந்த 2 பதத்துல ஏதாவது ஒரு பதம் வெளியில போய் விளையாடாதே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கா? கிடையாது. இல்ல. ஆனா நம்ம அந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் வெளியில போய் விளையாடாதேங்கிற அர்த்தத்தை தாற்பயம் சொல்றோம். அது எப்படி கிடைக்கும்? ஒரு பதமும் இல்லை அந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு. ஆனா இந்த வாக்கியத்துக்கு அந்த அர்த்தத்தில் தான் தாற்பயம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதை எப்படி சொல்ல முடியும்? லட்சணையா தான் சொல்லணும். இந்த பதத்துக்கு லட்சணையா வெளியில போய் விளையாடாதே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லணுமா இல்லையா? லட்சணையா தான் சொல்லி ஆகணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், எந்த பதத்துக்கு எந்த அர்த்தமோ அதை தவிர்த்து வேற அர்த்தம் சொல்லதா இருந்தா லட்சணையா தான் சொல்லி ஆகணும். அதிகப்படியாவோ குறைச்சலாவோ சொல்லதா இருந்தா. அப்போ இங்கு விளையாடு அப்படிங்கிற வாக்கியத்துக்கு வெளியில போய் விளையாடாதேங்கிறத தாற்பயம்னு சொன்னா லட்சணையா தானே கிடைக்கிறது. சரியா? அப்போ இது லாக்ஷணிகி பரிசங்கியான்னு பேரு. புரிஞ்சுடுதா? புரிஞ்சது. இப்போ நான் இதே உதாரணத்தை வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. நீ இங்கதான் விளையாடணும் இப்படின்னு சொல்றான். அம்மா குழந்தைய பார்த்து என்ன சொல்றா? நீ இங்குதான் விளையாடணும் அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ இந்த வாக்கியத்துக்கும் எங்க தாற்பயம்? நமக்கு வெளியில போய் விளையாடக்கூடாதுன்னு அந்த அர்த்தத்துலதான் தாற்பயம். ஆனா அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு இங்க பதம் இருக்கு. அந்த தான் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, வெளியில எல்லாம் விளையாடக்கூடாதுங்கிற அர்த்தத்தை அது குறிக்கிறது. அத்த ஏவ கிரீடித்தவியம். ஏவன்னு சொன்னா அந்த ஏவ பதம் என்ன பண்றது? இதர வியாவர்த்திய பண்றது. ராமன் தான் வரணும் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணன் வரக்கூடாதுன்னு தெரிகிறதா இல்லையா? எப்படி தெரிஞ்சது? அந்த தான் அப்படிங்கிற அந்த ஏவகாரம் இதர வியாவர்த்திய பண்றது. அப்போ நீங்க நல்லா பாருங்க, இங்கு விளையாடணும் அப்படிங்கிறதுக்கும் இங்கதான் விளையாடணும் அப்படிங்கிறதுக்கும் 2 வாக்கியத்துக்கும் தாற்பயம் ஒரே அர்த்தத்துலதான். வெளியில போய் விளையாடக்கூடாதுங்கிற அந்த நிவர்த்தில தான் தாற்பயம். ஆனா என்ன வித்தியாசம் வந்தது? ஒரு இடத்துல வெளியில போய் விளையாடக்கூடாதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு பதமே இல்லை. எந்த வாக்கியத்துல? இங்க விளையாடணும் அப்படிங்கிற இடத்துல. இன்னொரு இடத்துலயும் அதே அர்த்தத்துலதான் தாற்பயம். ஆனா அங்க அந்த இதர நிவர்த்திய சொல்லக்கூடிய வெளியில போய் விளையாடாதே அப்படின்னுங்க அர்த்தத்தை கொடுக்கிற பதம் இருக்கு. எங்கு? எந்த உதாரணத்துல? இங்குதான். அப்போ முதல்ல இருக்கிறது லாக்ஷணிகி பரிசங்கியா. சரியா? 2வதுக்கு என்ன பேரு தெரியுமா? ஸ்ரௌதி பரிசங்கியா.
ஸ்ரௌதின்னு இந்த சாஸ்திரத்துல அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்திட்டே இருக்கோம். சப்தத்தை தான் ஸ்ருதி ஸ்ருதின்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அங்கத்துவ போதக பிரமாணத்தை எடுத்துக்கும் போதே ஸ்ருதிஹி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு அர்த்தம் அங்கத்துவத்தை சொல்லக்கூடிய பதம் அங்க இருக்குன்னு அர்த்தம். கிரமத்தை சொல்லக்கூடிய துவா முதலிய பதம் அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பதங்களை நம்ம சப்தத்தை என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஸ்ருதிஹி ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அத போல ரெண்டாவதா நம்ம சொன்னோமே அத்த ஏவ கிரீடித்தவ்யம்னு, அந்த ஏவகாரகா தான் இங்க ஸ்ருதி. சரியா? அப்போ இதர நிவர்த்திய சொல்றதுக்கு எங்க பதம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அந்த பரிசங்கியா விதியை என்னன்னு சொல்றோம்? ஸ்ரௌதி பரிசங்கியான்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுட்டா இது? லாக்ஷணிகி பரிசங்கியா, ஸ்ரௌதி பரிசங்கியா. பாருங்க, அந்த பங்கியை வாசிக்கிறேன். சாச்ச த்விவிதா. சாச்சன்னா பரிசங்கியா விதிஷ்ச. பரிசங்கியா விதி வேண்டாம், விதினா புல்லிங்கமாயிடும். பரிசங்கியாச்ச த்விவிதா. எப்படி? ஸ்ரௌதி லாக்ஷணிகி சேதி. இப்போதைக்கு நான் இதோட நிறுத்திக்கிறேன், ஏன்னா இது ஆரம்பிச்சா முடியாது. இது ரெண்டு விதம் எப்படின்னு உதாரணத்தை வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்தை எடுத்து காமிக்க போறோம். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் வேண்டி இருக்கு, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை வரையும் புரிஞ்சு வச்சுப்போம். ரெண்டு விதத்துல, ஒண்ணு லாக்ஷணிக்கு, ஒண்ணு ஸ்ரௌதி. லாக்ஷணிக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த இதர நிவர்த்திய சொல்றதுக்கு உண்டான பதம் இல்லை எந்த இடத்துலயும், அது லாக்ஷணிக்கு பரிசங்கியா. எந்த இடத்துல இந்த இதர நிவர்த்திய சொல்லக்கூடியதான பதம் இருக்கோ அது ஸ்ரௌதி பரிசங்கியா. அப்படிங்கிறத நம்ம மனசை வாங்கிப்போம். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கச்சு இதை மனசை வச்சுருந்தாதான் புரியும். சரியா? அதனால நல்லா இதை மனசை வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரः குருதே ஜெய்மினினயே பிரவேசாஜார்த்த சங்கிரஹ.